Good morning students. Today now let us start SST class. So today class la nama enna paaka porom appadina geography la irukka unit 1 resources. So resources appadina enna valangal. So resources பத்தி தான் today class la paaka porom. Okay, today we are going to learn about resources. Okay students, ஸோ அந்த லெசனில் ரிசோர்ஸ் அப்படின்னா வளங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன். ஸோ அதில் அந்த பெண்ணோட அப்பா ஒர்க் பண்ணிவிட்டு லேட்டாக வராரு. ஸோ அந்த பொண்ணுக்கு ரிப்போர்ட் கார்டில் சைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு குழலி கேட்குறா அவங்க அம்மாட்ட, அம்மா வேர் இஸ் அப்பா அப்படின்னு கேட்குறா. அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்குறா. உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, today he has overtime and he has left early. உடனே குழலி, overtime, what is that? overtimeனா என்னம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, your father boss wants him to manufacture a few more solar panels because they have some urgent orders. அதாவது அந்த பெண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ண போயிருக்காங்க. ஸோ சோலார் பேனல் அப்படின்னா சூரிய ஒளி தகடுகள். ஸோ அந்த பொண்ணு கேட்குறா, சோலார் பேனல் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறா. ஸோ அந்த பெண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கை வளமான இந்த சாண்டிலேருந்து சிலிக்கானை செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அந்த சிலிக்கான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிவி செல்ஸ். ஸோ பிவி செல்ஸ் அப்படின்னா ஃபோட்டோ வேலண்டைல் செல். ஸோ அதை மேக் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது சோலார் எனர்ஜினா சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை பற்றி. Silicon extracted from sand, a natural resource, is used in making PV cells. This converts solar energy into electrical energy. இப்போ சொன்னேன் இல்லையா, அதாவது PV cells. ஸோ PV cells அப்படின்னா ஃபோட்டோ வேலண்டைல் செல். ஸோ அதை மேக் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் அப்படி சொன்னேன் இல்லையா. ஸோ சோலார் எனர்ஜினா சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, இந்த கான்வர்சேஷனில் இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குழலி என்ன சொல்கிறா அப்படின்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வாட் டு யூ மீன் பை இட்? அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறா. உடனே அம்மா சொல்கிறாங்க, மனிதனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ரிசோர்ஸஸ் தான், அதாவது வளங்கள். ஸோ அது நேச்சுரல் ரிசோர்ஸ், அதாவது நேச்சுரலாகவே நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ அது நேச்சுரல் ரிசோர்ஸஸ். உடனே குழலி கேட்குறாங்க, ஸோ அதாவது அந்த பெண்ணோட அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது அந்த பெண்ணோட அப்பா என்னம்மா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, இஸ் ஏ மேனுஃபேக்சரர், he uses natural resources for manufacturing. அதாவது உற்பத்தி செய்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயற்கை வளங்களை யூஸ் பண்ணி உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குழலி சொல்கிறா, தென் manufactured things be called as resources. Yes, they are called as man-made resources. ஸோ இந்த உற்பத்தி செய்கிற பொருட்களை எல்லாமே வளங்கள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறா குழலி. அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் சொல்லலாம். ஸோ நம்ம உற்பத்தி செய்கிற பொருட்கள் என்னன்னு ஸோ நம்ம உற்பத்தி செய்கிற எல்லா பொருட்களுமே மேன்மேட் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிசோர்ஸஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். When anything is of some use, it becomes valuable. All resources have value. The value can be either commercial or non-commercial. Commercial resources have great economic value. Example என்ன அப்படின்னா petroleum. The non-commercial resources are very abundant in availability. Example பார்த்தீங்கன்னா air. ஸோ அதாவது ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயங்கள் ஹியூமனோட நீட்ஸை
ஸோ அதாவது தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுதோ அதான் வந்துட்டு ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் அண்டு நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா வேல்யூ வந்து பேஸ் பண்ணி, அதாவது கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் ஹேவ் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ, அதாவது வேல்யூ வந்து பேஸ் பண்ணி 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ கமர்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் ஹாவ் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பெட்ரோலியம், அதாவது கமர்ஷியல் ரிசோர்ஸுக்கு நிறைய எக்கனாமிக் வேல்யூ உண்டு. எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோலியம். ரிசோர்ஸஸுக்கு வந்து எக்கனாமிக் வேல்யூ இருந்துச்சுன்னா அதான் வந்து கமர்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, the non-commercial resources are very abundant in availability. நான்-கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய பொருளை தான் வந்துட்டு, ஸோ அதான் வந்து தேவை அதிகமாக இருந்தால் தான் அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமும் எந்த விஷயமாக இருந்தாலும் தேவை அதிகமாக இருந்தால் தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு விஷயமோ அல்லது பொருளோ அதிகமாக இருந்ததுன்னா அங்கே தேவை கம்மியாக இருக்கும், எக்கனாமிக் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸோ பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் தேவை, ஸோ பட் ஆனால் எக்கனாமிக் வேல்யூ வந்து அதிகம். தேவை அதிகமாக இருக்கும்போது வேல்யூவும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பட் ஆனால் ஏர் வந்து பரவலாக கிடைக்கிது, ஸோ பார்த்திங்கன்னா தேவை வந்து கம்மி. ஸோ அதனால் நான் கமர்ஷியலாக இருக்குது, ஏர் வந்து நான் கமர்ஷியலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாக்ஸ் do you know பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. anything becomes a resource only when it is used is discovered. the needs of human beings are ever changing. according to the ever changing needs, resources keep changing. time and technology are 2 important factors that determine whether a substance is a resource or not. For example, sun's energy to generate electricity was made possible after the invention of solar panels, அதாவது technology, and the residing of coal and petroleum was in need of an exhaustible resource, அதாவது time. ஸோ அதாவது ஒரு பொருளோட யூஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த பொருளோட ரிசோர்ஸ், அதாவது அந்த பொருள் வந்து ரிசோர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ மனிதனுடைய தேவைகள் வந்து டெய்லி அதாவது நாளுக்கு நாள் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவைகள் மாறும்போது அதை நிறைவு செய்யக்கூடிய வளங்களும் வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது ரிசோர்ஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த பொருளை ரிசோர்ஸஸாக மாற்றக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னா டைம் அண்டு டெக்னாலஜி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கரி, ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ சோலார் பேனல்ஸ் வந்து டெக்னாலஜி, அதாவது பெட்ரோலியம் குறைந்து கொண்டே வர்ற இந்த காலத்தில் வந்து நியூ இன்வென்ஷனாக சோலார் பேனல்ஸ் அண்ட் அதாவது சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக சேஞ்ச் பண்ண உதவுது. ஸோ இது ஒரு சிறந்த ரிசோர்ஸஸாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதாவது வளங்களுடைய வகைகள். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்டிங் அண்ட் ஃபாரஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேன்மேட் ரிசோர்ஸஸ், அதாவது மனிதனால் உருவாக்கப்படுற வளங்கள் தான் மேன்மேட் ரிசோர்ஸஸ், அதாவது செகண்டரி. இது வந்து செகண்டரியை சேர்ந்தது. மேன்மேட் அப்படிங்கிறது செகண்டரி. எக்ஸாம்பிள் என்னென்னா சுகர் ஃபேக்ட்ரி அண்ட் ரோடு. அடுத்து வந்து மனித வளங்கள் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா டெரிட்டரி. எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல் அண்டு சயின்டிஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பேஸ்டு ஆன் ஆரிஜன்ஸ். நெக்ஸ்ட் என்னது பேஸ்டு ஆன் ஆரிஜன்ஸ். பயோட்டிக், பயோட்டிக். எக்ஸாம்பிள் பயோட்டிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ட்ரீஸு. பயோட்டிக் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பேஸ்டு ஆன் டெவலப்மெண்ட்டு. ஆக்சுவல் அதாவது லிக்னைட் நிலக்கரி. பொட்டன்ஷியல் அப்படின்னா விண்ட் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ்டு ஆன்
ரீனியூவபிலிட்டி, அதாவது ரீனியூவபிள் அப்படின்னா என்னென்ன, புதுப்பிக்கக்கூடியது. நான் ரீனியூவபிள்னால் புதுப்பிக்க இயலாதது, அதாவது ரீனியூவபிள்னால் இயற்கையாக வரக்கூடியது எல்லாமே. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சோலார். நான் ரீனியூவபிள் அப்படின்னா புதுப்பிக்க இயலாதது, ரொம்ப அரிதாக ரொம்ப வருஷம் கழித்து கிடைக்கக்கூடியது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோல். பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிவர்சல். எக்ஸாம்பிள் வாட்டர். லோக்கலைஸ்டு, எக்ஸாம்பிள் வந்து கங்காரு. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப், அதாவது இண்டிவிஜுவல். அதாவது நம்மளாக இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தனி சொத்து அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அந்த இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது, நம்மளுடைய தனியாக இது பண்ணக்கூடியதெல்லாம், நம்மளுடைய இண்டிவிஜுவலாக ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியதெல்லாம் என்னது, ஹவுஸ் அந்த மாதிரி. கம்யூனிட்டி, அதாவது இது வந்து பொது சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் பாண்டு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேஷ்னல். எக்ஸாம்பிள் வந்து ரிவர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல். எக்ஸாம்பிள் வந்து ஆம்பர்கிரீஸ், அதாவது நீர்நிலைகளை சொல்கிறது தான் வந்துட்டு ஆம்பர்கிரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இயற்கை வளங்கள். ஆல் ரிசோர்ஸஸ் தட் ஹேவ் பீன் டைரக்ட்லி ப்ரொவைடட் பை நேச்சர் ஆர் கால்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ த ஏர், வாட்டர், சாயில், minerals, natural vegetation and wild animals around is all natural resources. ஸோ நேச்சர்லேருந்து நமக்கு என்னென்ன எல்லாமே டைரெக்டாக கிடைக்குதோ ஸோ அது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையாக தரக்கூடிய எல்லா பொருள்களுமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். எக்ஸாம்பிள் தான் என்னது, ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்டு வைல்ட் அனிமல்ஸ். இது எல்லாமே வந்து என்னது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். Natural resources can be classified into different groups depending on origin, development, renewability, distribution, ownership, etc. ஸோ அதாவது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து அதுவும் டிவைட் ஆகுது. ஸோ எப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸு கூட டிவைட் ஆகுது. அது எப்படின்னா இது எதுலேருந்து வருது, எப்படி டெவலப் ஆகுது, அதாவது புதுப்பிக்க முடியுமா முடியாதா, அது எந்தெந்த இடத்துல கிடைக்கிது, அண்டு ஓனர்ஷிப் எக்ஸெட்ரா. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் resources can be classified into biotic and abiotic resources. ஸோ பேசிஸ் அப்படின்னா ஆரிஜின்னா பேசிஸ் ஆஃப் ஆரிஜினில் பயோடிக் அண்ட் ஏபயோடிக் டிவைட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து லிவிங் ரிசோர்ஸஸ், பயோடிக் ரிசோர்ஸஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம் அண்டு பயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ பயோட்டிக்னா ஆல் லிவிங் திங்ஸ், எதுக்கெல்லாம் உயிர் இருக்குதோ அதெல்லாம் வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ். பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். நம்ம வந்து இந்த இதில் பார்த்தோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து ப்ரைமரி அண்டு செகண்டரி, டெரிட்டரி, பயோட்டிக், ஏபயோட்டிக், ஆக்சுவல், பொட்டென்ஷியல், ரீனியூவபிள், இதெல்லாம் வந்து தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா நான் லிவிங் திங்ஸ், நான் லிவிங். ஸோ லேண்டு, வாட்டர், ஏர் அண்டு மினரல்ஸ் ஆர் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். ஸோ அதாவது ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா நான் லிவிங் திங்ஸ். ஸோ அதாவது லேண்டு, வாட்டர், ஏர் இதெல்லாம் வந்து ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பயோட்டிக் ரிசோர்ஸஸ் வேர், அதாவது ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம், நேச்சருக்கு டைரெக்டாக தொடர்புடைய ஆக்டிவிட்டீஸ், தொடர்புடையது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ பார்த்திங்கன்னா மேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து காப்பர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரெண்டாவது வந்து அயன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். பேஸ்ட் ஆன் த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் resources can be divided into actual and potential resources. First one வந்து actual resources. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆரிஜினில் எப்படி டிவைடு
டிவைட் ஆச்சுன்னா பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக்னு டிவைட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அண்டு பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸாக டிவைட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா that are being used and the quantity available is known. Example, coal and நெய்வேலி. ஸோ நெய்வேலி சுரங்கம் இருக்கும், கோல் இருக்குது இல்லையா, இவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளவு தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ அதாவது குவான்டிட்டி அவைலபிள், பிகாஸ் குவான்டிட்டி தெரிஞ்சுக்கிறது தான் ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், அதாவது குவான்டிட்டியை தெரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் தட் ஆர் நாட் பீயிங் யூஸ்டு இன் த ப்ரெசன்ட் அண்ட் இட் இஸ் குவான்டிட்டி அண்ட் லொக்கேஷன் ஆர் நாட் known. The technology to extract such resources is also yet to be developed. Example, marine yeast found in the Bay of Bengal and Arabian Sea. ஸோ பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம வந்து இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கும். ஸோ ஆனால் அது எவ்வளவு குவான்டிட்டியில் இருக்குது, லொக்கேஷன் அதெல்லாம் இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள், ஈஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம். ஏன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறங்கிறது கம்ப்ளீட், அதாவது யூஸ் பண்ணுறதுங்கிறது கம்ப்ளீட் டெக்னாலஜியில் தெரியலை. ஸோ அது எவ்வளவு எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும், பட் ஆனால் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீயில் இருக்குது, ஆனால் பர்டிகுலராக எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக தெரியாத ரிசோர்ஸஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ். ஸோ பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அண்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், அது வந்து ஆக்சுவல் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டூ யூ நோ பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மரைன் ஈஸ்ட் ஹாவ் கிரேட்டர் பொட்டன்ஷியல் தென் த டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட். தே கேன் பி யூஸ்ட் இன் பேக்கிங், ப்ரீவிங், ஒயின், பயோஎத்தனால் அண்டு பார்மஸ்டியல் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன். ஸோ அதாவது மரைன் ஈஸ்ட் வந்து டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட்டை காட்டிலும் அது வந்து ஆற்றல் மிகுந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மரைன் ஈஸ்ட்னால் கடல் ஈஸ்ட்டை வந்து நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டை காட்டிலும் மிகுந்த ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் வந்து இந்த சத்தை யூஸ் பண்ணி என்னென்னலாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ரொட்டி தயாரிக்கிறது, அதாவது பேக்கிங், ப்ரீவிங், மது அடிக்கிறது, ஒயின், அதாவது திராட்சை ரசம் தயாரிக்கிறது, பயோ எத்தனால், உயிரி எத்தனால் அண்டு பார்மஸ்டியல் ப்ரோட்டீன், அதாவது மருத்துவ புரதம் தயார் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்பிலிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் ரீனியூவபிலிட்டி ரிசோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் ரீனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்டு நான் ரீனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்பிலிட்டி சீக்கிரமாக தீர்ந்து போகிறது, ரீனியூவபிலிட்டி திரும்பவும் புதுப்பிச்சுக்கலாம். ஸோ ரீனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தன்னால் ரீநியூ ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் எனர்ஜி, சன்லைட். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சன்னை எவ்வளவு தான் யூஸ் பண்ணாலும் சன்லைட் வந்து நமக்கு திரும்ப கிடைக்க தான் போகுது. ஸோ திரும்ப ரீப்ளேஸ் ஆக போகுது, பிகாஸ் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் பார்த்திங்கன்னா ரீனியூவபிள் ரிசோர்ஸஸ். Resources once consumed can be renewed with the of time are called renewable resources. So example, air, water, sunlight. Misuse of such resources can also limit its available quantity, so they have to be used wisely. So non-renewable resources, natural resources which are limited can be called non-renewable resources. ஸோ அதாவது நான் ரீனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா புதுப்பிக்க இயலாத ரிசோர்ஸஸ், ரொம்ப குறைவாக, ஸோ லிமிட்டடாக கிடைக்கக்கூடியதான் வந்துட்டு நான் ரீனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ இது திரும்ப ரீப்ளேஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் coal, petroleum, natural gas and other minerals. So next பாருங்க, on the basis of distribution, resources can be classified into localized resources and universal resources.
ஸோ பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பர்டிகுலராக இது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்வானா திருநெல்வேலி, பூட்டுனா திண்டுக்கல் அப்படின்னு ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்களில் சில விஷயங்களில் வந்துட்டு அதெல்லாம் வந்து லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் எல்லாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, அதாவது குவைத்தில் அதாவது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. ஸோ அதாவது காமனாக கிடைக்கிது இல்லையா? அதுதான் வந்துட்டு யூனிவர்சல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் சன்லைட் அண்டு ஏர். அதாவது when resources are present in specific region they are called localized resources. அதாவது எக்ஸாம்பிள் மினரல்ஸ். some resources are present everywhere. such resources are called universal resources. example sunlight and air. So on the basis of ownership, next வந்து on the basis of ownership, based on ownership resources can be classified into individual resources and community owned resources, national resources and international resources. So based on ownership எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ், கம்யூனிட்டி owned resources and national resources and international resources. So first வந்து individual resources அப்படின்னா are resources privately owned by individual. example apartments. so individual resources அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு ஆள், ஒரு தனிநபர் ஒரு விஷயத்தையோ பண்ணியிருந்தார்னா அது வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். ஸோ அதாவது இப்போ வந்து ஒரு வீடு கட்டி நாம் இருந்தால் அந்த வீடோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோ நமக்கு மட்டும்தான் சொந்தம், அதான் வந்து இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ். அதாவது கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ரிசோர்ஸஸ் விச் கேன் பி யூட்டிலைஸ்டு பை ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. எக்ஸாம்பிள் பப்ளிக் பார்க்ஸ். ஸோ கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஒரு பப்ளிக் பார்க் இருக்குன்னா சென்னை ஒரு ஸோ கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ்னால் ஒரு பப்ளிக் பார்க் இருக்குன்னா சென்னையில் ஒரு பார்க் இருக்குது, பக்கத்தில் காஞ்சிபுரம் இருக்குன்னா அங்கே வந்து ஒன்று இருக்கும். ஸோ சென்னையில் இருக்க பப்ளிக் பார்க்கு அங்குள்ள கம்யூனிட்டி உள்ள மக்கள் தான் போவாங்க, காஞ்சிபுரத்தில் உள்ள பார்க்குக்கு அங்கே உள்ள கம்யூனிட்டி மக்கள் தான் போவாங்க. ஸோ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ், இது வந்துட்டு கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன? நேஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸஸ் within the political boundaries and ozonic area of a country. so example tropical forest regions of India. ஸோ நேஷ்னல் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மலைக்காடுகள் எல்லாம் நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த மாதிரி தான் நேஷ்னல் பொலிட்டிக்கல் பவுண்டரிஸில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் ஆர் ஆல் ஓசோனிக் ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் த ஓப்பன் ஓஷன். ரிசோர்ஸஸ் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜியன் can be utilized only after an international agreement. example ambergris. ஸோ என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பொலிட்டிக்கல் பவுண்ட்ரி வந்து ஈஸியாக நிலத்துக்கு போட்டுவிடலாம். ஸோ ஓசனுக்கு ஈஸியாக பவுண்ட்ரி போட முடியாது பிகாஸ் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கடல் என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதை அதுக்கு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் வேணும். பிகாஸ் ஏன்னா கடல் வந்து நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. ஸோ வந்துட்டு கடல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லோரோட பர்மிஷனும் வேணும். ஏன்னா கடல் வந்து உலகம் முழுவதும் சொந்தம், அதான் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பர்கிரீஸ், அதாவது நீர்நிலைகள்னு சொல்கிறது. ஆம்பர்கிரீஸ்னால் என்னென்னா ஒரு பர்ஃப்யூம் மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ எதுக்கிட்ட இருந்து கிடைக்கும்னா ஒரு
வேல்கிட்டேருந்து கிடைக்கும். அதான் வந்து ஸ்பெர்ம் பேர்ல், அதான் வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பர்க்ரீஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஸ்பெர்ம் பேர்ல் அபவுண்ட் 0.454 kg of sweet smelling ambergris worth US 63,000 and used in perfume industries. ஸோ அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பர்க்ரிஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்ஃப்யூம் மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஒரு சப்ஸ்டன்ஸ் எதுக்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு வேல்கிட்டேருந்து கிடைக்கும். அதான் ஸ்பெர்ம் பேர்ல், அதான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க.